ஹலோ வியூவர்ஸ், ஜூலை 28, 2025 ஊட்டி, தமிழ்நாடு. ஒரு ஃபேமிலி மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. அப்போ நடந்த ஒரு திகிலான சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். Every record has a story. Some should never be opened. பொதுவாகவே ஊட்டினா ஒரு குளிர் பிரதேசம். அங்கே ஒரு சுட சுட டீ குடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தோணும். ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் இதெல்லாம் தானே நம்மளுக்கு தோணும். ஆனால் அங்கே நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்குன்னு சொன்னால் உங்களை எத்தனை பேர் நம்ப முடியும்? திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி இந்த இடத்துக்கெல்லாம் நல்ல தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி மலை ஏறுறாங்க அந்த ஃபேமிலி. கூட வந்த டூரிஸ்ட் கைட் தான் வந்து அந்த ஃபேமிலிக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரூம் எடுத்திருந்தாங்க. அவங்க 6 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி. ஸோ 3 பேர் இந்த ரூம்லேயும் 3 பேர் இந்த ரூம்லேயும் தூங்கியிருந்தாங்க. பக்கத்து ரூம் தான். ஸோ அந்த ரிசார்ட்டில் வந்து என்னென்னா ஒரு 3 மணி இருக்கும்போது நல்ல ஒரு -டிகிரியில் குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது அந்த ஊட்டியில் வந்து ஃபேன் எதுவுமே இல்லை அந்த ரூமில். ஸோ பின் ட்ராப் சைலண்ட். எந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே அப்படி விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நல்ல ஒரு சின்ன ரூம் தான், ரொம்ப பெரிய ரூம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிங் சைஸ் பெட்டு அந்த ரூமில் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து கீழே தரையில் படுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் உள்ள இடம். அதுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதோட வரைபடம் எப்படி இருக்கும்னா, என்ட்ரன்ஸ்குள்ளே நேராக பூந்தாலே உங்களோட லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கும், கிங் பெட் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ்ரூம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட் சொல்லலாம். ஒரு 3 மணி இருக்கும், காலையில் 3 மணி இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த கதவை ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம். இப்போ அங்கே படுத்துட்டு இருந்த அவங்க அண்ணன், என்ன சத்தம் கேட்குது என்னமோ ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட் பீட்டில் ரொம்ப ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெறுத்து ஊற்றலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவர் இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தார். ஸோ பக்கத்தில் வந்து தங்கச்சி படுத்திருந்தாங்க, அந்த பக்கத்து திரும்பி படுத்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காம இப்படி படுத்திருந்தாங்க. ஸோ இப்படி படுத்திருந்தாங்க. நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, பெரிய ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. அப்படி படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சத்தம் அப்படியே வந்து கிங் சைஸ் பெட்டுன்னு சொன்னால அந்த பெட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் ஏதோ ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம். அந்த அண்ணனுக்கு ஹார்ட் பீட் இன்னும் அதிகமாக ரேஸ் ஆகி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டாக ஆரம்பிச்சு. ஆல்ரெடி அங்கே இருட்டு தான், ஆனாலும் ஒரு மாதிரி இருள் அடைய ஆரம்பிச்சிருச்சு கண்ணெல்லாம். ஏன்னா அந்த பதட்டம், அந்த பயம். அப்படி ஆகும்போது கொஞ்ச நேரம் கழித்து பாத்ரூம் சைட்டு ஒரு ஆள் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி சத்தம். இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நம்ம என்ன பண்ணலாம், அப்பாவை கூப்பிட்டுடலாமா அம்மாவை கூப்பிட்டுடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடுது அவருக்கு. ஏன்னா அவரால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன நடக்கப்போகுது, ஏது நடக்கப்போகுது, அடுத்தடுத்து அந்த ஒரு பதட்டம், என்னமோ ஆச்சு என்னமோ ஆகுது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெட்டு படுத்துருக்காங்க, நடுவில் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலை. அந்த பெட்டில் யாரும் தொக்கடின்னு குதிச்சு படுத்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த அதிர்வு இருந்துச்சு. டப்புன்னு அந்த அண்ணன் ஏஞ்சி திரும்பி அந்த தங்கச்சி ஒரே அடிச்சுட்டு ஏந்திரி அம்மா கால் பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் அந்த அண்ணன் நினச்சிருந்தா இந்த பக்கத்து திரும்பி அவரோட சைட்லேயே அந்த ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த ஃபோனை கால் பண்ணி அம்மாவை கூப்பிட்ருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. இந்த பக்கத்து திரும்பி அவன் தங்கச்சி எழுப்பி தங்கச்சியை கால் பண்ண சொன்னாங்க. ஸோ தங்கச்சியும் தூக்கத்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசினாங்க. அம்மா கால் பண்ணிவிட்டு அண்ணன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணன் கால் பண்ணிவிட்டு, அம்மா அப்பாவை இந்த ரூமுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அம்மா உடனே ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு, இப்போ இந்த நேரத்தில் சொல்ல முடியாது, அப்பாவை கொண்டாரு கூப்பிடுங்க, இங்கே வந்து படுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த அண்ணனும் சொல்லியிருக்காங்க. அம்மா உடனே ஏன் என்னாச்சு, என்னது சொல்லு அப்படின்னு. சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கம்மா, நீங்கள் அப்பாவுக்கு இங்கே அனுப்புங்க அப்படின்னு. அம்மா சரி நீயே கூப்பிடு அப்படின்ட்டு, நீயே வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சொன்னாங்க, நான் கூட்டு வர முடியாத நிலைமையில் இருக்கேன், நீங்கள் அவரை அனுப்பி வைங்க இப்போவே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். ஃபோனை வச்சுட்டோன்னே கொஞ்ச நேரம் சேர்ந்து அப்பா வந்தார். அந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம்லேருந்து அப்பா வந்தார். அப்பா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது,
நீங்கள் இங்கே எங்களுக்கு நடுவில் படுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பா வந்து நடுவில் படுத்ததுக்கப்புறம் அந்த சத்தம் போணுச்சான்னு அவருக்கு தெரியல. பட் அப்பா பக்கத்தில் படுத்தோன்னே நிம்மதியான ஒரு தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த சத்தம் எதுவுமே அவருக்கு கேட்கல. மறுநாள் ஏஞ்சி நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவங்க ஹோட்டலில் இருக்கிற அங்கே ரிசார்ட்டில் கொடுத்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பா அந்த ரூமுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உருண்டி படுத்துருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. எனக்கு தூக்கமே இல்லை நைட்டு ஃபுல்லாக. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு எனக்கு வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லி வாஷ்ரூம் எஞ்சி போயிட்டேன். வாஷ்ரூம் போயிட்டோன்னே லைட் வந்து அப்படி ப்ளிங் ப்ளிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ளிங் ப்ளிங் பண்ணதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆணுச்சு. ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறு வழி இல்லை, நம்ம ஆயுதத்தை எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்ததுக்கப்புறம் ப்ளிங் ப்ளிங் பண்ணிகிட்டு இருந்த அந்த லைட்டு வந்து நல்லா பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு வழி தெரில, இங்கே என்னமோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களும் பரவாயில்ல நம்ம முருகனை நினச்சிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் போயிட்டு படுத்துட்டாங்களாம். ஆனால் அந்த நைட் ஃபுல்லாக அவங்க யாருக்கும் தூக்கம் வரல. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஆரம்பத்துலேயே ஒருத்தர் காட்டியிருக்கு. அதாவது கீழே தரையில் படுத்துறத தம்பிக்கு அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள்லாம் அந்த டைம் வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே நடந்துருந்துருக்காங்க. சும்மா அந்த வாக்வேயில் நடந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து தம்பிக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தரையில் மெத்தையை போட்டு அவர் படுத்துட்டார். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து காதில் ஹம்மிங் பண்ணுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்படியே அப்படின்னு. ஸோ அந்த டைமில் அவரே பயத்தில் தான் படுத்திருக்காரு. யாருக்குமே ஒரு அலர்ட்டும் படலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நாங்கள் மறுநாளும் அங்கேயே தங்குறது. பட் என்ன பண்ணிட்டோன்னா, இல்லை பரவாயில்ல நம்ம கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எங்களுக்கு சேஃபாக தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கைட்டை சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசார்ட் ஓனர்கிட்ட ரிசப்ஷனில் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களாம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடந்தது கிடையாது இங்கே அப்படின்ட்டு. யாருங்க சொல்லுவா? ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதோட இன்ன வரைக்கும் வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் இதுதான் அவங்களுக்கு ஊட்டியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் போடுங்க. என்னோடய யூடியூப் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு திகில் சம்பவத்தில் மீட் பண்ணுவோம்.